இன்டெக் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் முதல் முறையாக ஒரு டிவியை பற்றின ஓவர்வியூ கொடுக்க போகிறோம். அந்த டிவியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்ல போகிறோம். OnePlusனாலே ஹை காஸ்ட்டு தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை அவங்க ப்ரூவ் பண்ணுற விதமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு டிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவி பேர் வந்து OnePlus Q1. அந்த டிவியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 lakh நியர்பையாக இருக்கும். நிறைய பேர் வந்து OnePlusல என்னால் மொபைல் மட்டும்தான் வாங்க முடியும், ஏன்னா டிவின்னு போனோன்னா அதிக ரேட் போகுது, அந்த அளவுக்கு நான் காசு அஃபோர்ட் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட இனிமேல் தாராளமாக OnePlus டிவி வாங்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்பிளே பண்ணுறேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டிவியை பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மொபைல் பிராண்ட்ஸுமே டிவி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிவியோட பேர் அப்படின்னு பார்த்தோம்னா OnePlus U, அதாவது யூன்றது ஒரு சீரீஸாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. OnePlus Q1 டிவியோட ஒரு டவுன்கிரேடாக இந்த டிவியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிவியோட பில்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த டிவியோட ரிமோட்டுன்னு பார்க்குறப்ப பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரிமோட்கான பேட்ரிஸும் அவங்க கொடுக்கல. இந்த டிவியோட டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோன்னா 55 இன்ச் கொண்டது. வெசல்ஸ்லாம் ரொம்ப தின்னாக இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்ப இந்த டிவியே ரொம்ப தின்னாக தான் இருக்குது. பேஸில் மட்டும் கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இந்த டிவி பாக்ஸோட என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டிவி வருது, ஒரு ரிமோட் வருது, ஒரு ஏவி கேபிள் வருது, அப்புறம் வால் மவுண்ட் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா டிவியோட ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3 HDMI போர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ஏவி போர்ட் இருக்குது, அப்புறம் இன்னொரு டிஜிட்டல் ஆடியோ போர்ட் இருக்குது, 2 USB போர்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து 2.0 சப்போர்ட்டோடையும் இன்னொன்று வந்து 3.0 சப்போர்ட்டோடையும் இருக்குது. கடைசியாக ஒரு ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்ம OnePlusக்கு தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். ஆமாங்க, ஏன்னா இப்போ வர லேப்டாப்ஸில் கூட ஈத்தர்நெட் போர்ட் கொடுக்க யோசிச்சு ஈத்தர்நெட் போர்ட் இல்லாமல் லேப்டாப்ஸ் வருது. ஆனால் இவங்க இன்னும் டிவிஸில் ஈத்தர்நெட் போர்ட் கொடுக்கறது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். சவுண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் மொத்தம் 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிக்குன்னு பிரத்யேகமாக ஆக்சிஜன் ப்ளே அப்படின்ற ஒரு யூஐ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த டிவியில் உங்களால் ஒய்ஃபை ஷேரிங் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலை வச்சு டிவியில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்க முடியுங்க. சரி, இப்போ இந்த டிவியில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். டேட்டா சேவர் மோட் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி டிவியில் யூடியூப் பார்க்குறப்ப நம்ம டேட்டா டக்குன்னு காலியாகக்கூடாதுன்றதுக்காக டேட்டா சேவர் மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த டிவியில் கிட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே காமா இன்ஜின் சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவின்றதுனால இந்த டிவிக்கும் மொபைலை போலவே ரேம், இன்டர்னல் ஸ்டோரேஜ், ப்ராசஸர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரேம்னு எடுத்துக்கிட்டால் 3 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளால் 6.4 GB யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ராசஸர்னு பார்த்தா MediaTek 5887 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ப்ராசஸர் அவ்வளோ நல்ல ப்ராசஸர் கிடையாது. ஓகேங்க, இப்போ இந்த டிவியில் A to Z என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட் லெட்ரு ஏ தானே, நம்ம அலெக்ஸா அக்கா விட்டுமே. ஆமாங்க, இந்த டிவிலையும் உங்களுக்கு அலெக்ஸா சப்போர்ட்டோடு வருது. அலெக்ஸாவை டிவி ரிமோட் வழியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். OnePlus கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து ஒரே டைமில் 5 மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும். சரிங்க, எப்பயும் போல் இதில் இருக்க ஒரு கான் பார்த்துடலாம். இது குறை சொல்கிற அளவுக்கு பெரிய இஷ்யூலாம் இல்லை, ஆனால் இதுவும் ஒரு சின்ன குறை இருக்குது தான். என்னன்னு பார்த்தோன்னா யூஐ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம ஹோம் பேஜில் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்மளால் வைக்க முடியல. அந்த ஷார்ட்கட்ஸ் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லாத டிவியாக இந்த டிவி இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ தான் நம்ம சேனலோட ஒரு ஸ்பெஷலான வீடியோ, ஏன்னா இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலில் ஒரு டிவியை பற்றி ஓவர்வே கொடுக்குறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராமில் நம்மளும் இருக்கோம், அப்படியே போய் ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க. ஓகே, see you soon, love you.